அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1985 ஐவி சசி அவர்கள் இயக்கிய அனுபந்தம் அப்படிங்கிற மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு பக்கா கிராமம். அந்த கிராமத்துக்கு புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு பேங்க் ஆஃபீஸர். அவர் தன் மனைவி குழந்தையோட அங்கே குடிபுகுந்திருக்காரு வாடகை வீட்டில். பாஸ்கருடைய மனைவி பெயர் விஜி. ரொம்ப பணக்கார வீட்டு பெண் அவள். இங்கே பாஸ்கரை கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. நடுத்தரமான ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க 2 பேருக்கும் 4 வயசில் ஜெயன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் குழந்தை இருக்கான். அவங்களுக்கு சரியாக வசதி இல்லை, இங்கே காடு போல் இருக்குது, இங்கே ஃபோன் இல்லை அப்படின்னு இந்த மனைவி விஜி பாஸ்கர்கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அவள் சரியான சண்டைக்காரியா கோபக்காரியாக இருக்கா. கணவனுக்கு பணிவிடைகள் செய்ய மாட்றா. குழந்தை மேலே கோபத்தை காட்டுறா. இங்கே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இல்லை, இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு ரொம்ப சிடுன்னு இருக்கிறா மனைவி விஜி. முக்கியமாக அவளுக்கு பக்கத்து வீட்டு சுனந்தாவை பிடிக்கல. சுனந்தா ஒரு விதவை பெண். அவளுக்கு 7 வயசில் ஒரு பையன் ஹரி இருக்கான். ஹரி கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான். சுனந்தாக்கோ 26 வயது தான் ஆகுது. இளம் விதவை அவள். ஆனால் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க. அவளுடைய கணவன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருந்தான். என்ன பண்ணுறது, எப்படி வாழறதுன்னு தெரியாமல் பரிதவிச்சு போய் அவள் அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கா. காரணம், அவள் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே அவளுடைய அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்தி கொடுமையிலிருந்து துன்பப்பட்டு வந்தவளுக்கு இந்த திருமணம் தான் ஒரு வடிகாலாக இருந்தது. இப்போ கணவனையும் இழந்திருந்தா சுனந்தா. சமூகத்தில் கணவனை இழந்த அவளை ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பக்கத்தில் இருந்த பெண்கள். அதனால் காரணமே இல்லாமல் பாஸ்கருடைய மனைவி விஜி சுனந்தாவை வெறுக்க ஆரம்பிக்கிறா. முரளி அப்படிங்கிற நடுத்தர வயதுடைய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு டீச்சர், அதாவது அந்த சுனந்தாவுடைய பையன் ஹரி படிக்கிறான் இல்லையா, அந்த ஸ்கூலோட ஆசிரியர் ஒருத்தர் இந்த பகுதிக்கு புதுசாக குடி புகுந்து வராரு. அவருக்கு இன்னும் திருமணமே ஆகலை. கொஞ்சம் 40 வயசு இருக்கும் அவருக்கு. ஒரு நாள் அவர் சுனந்தாவை பார்க்குறாரு. சுனந்தா இந்த டீச்சருடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தானா. 2 பேருக்கும் முன்னமே பரிச்சயம் இருந்திருக்கு. பேங்க் ஆஃபீஸரான பாஸ்கர் கூட நட்பாக பழக ஆரம்பிக்கிறாரு டீச்சர் மாஸ்டர் முரளி. சுனந்தா BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கா. வசதி இல்லாமல் வருமானம் இல்லாமல் சுனந்தா இருக்கிறத பார்த்து முரளி வருத்தப்பட்டு அவளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பேங்க் ஆஃபீஸரான பாஸ்கர் கிட்ட பேசிய மாஸ்டர் முரளி தானே முன்வந்து சுனந்தாவுக்கு செக்யூரிட்டி கொடுத்து சுனந்தாவுக்கு ஸ்கூல் தொடங்க கடன் வாங்கி கொடுக்குறாரு. உடனிருந்து பெரிதும் உதவி செய்கிறாரு மாஸ்டர் முரளி. சின்ன பள்ளிக்கூடம் ஒன்றை தொடங்குறா சுனந்தா. அந்த பள்ளிக்கூடத்தில் ப்ளே ஸ்கூலும் LKG UKGயும் மட்டுமே இருக்கும். இப்போ பாஸ்கர் தன்னோட 4 வயது மகன் ஜெயனை சுனந்தாவுடைய பள்ளிக்கூடத்தில் LKGயில் சேர்க்குறாரு. இது பாஸ்கருடைய மனைவி விஜிக்கு துளியுமே பிடிக்கல. சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு தான் சுனந்தாவை பிடிக்காதே. ஒரு நாள் கோபப்பட ஆரம்பிக்கிறாரு பாஸ்கர். நீ என்ன பெரிய மகாராணியா, இந்த கிராமத்தில் வாழ முடியாது, வசதி இல்லை, அது இதுன்னு ஒரேடியாக அலட்டிக்கிட்டு இருக்க. உன்னை பற்றி உன்னோட அப்பா என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நீ ஸ்கூலில் படிக்கும்போதே உன் கூட படிக்கிற பையன் கூட 17 வயசுலேயே ஓடி போயிட்டியாமே. ஒரு நாள் எங்கேயோ இருந்துட்டு தான் வீடு திரும்பினியாமே. மற்றவங்க சொல்லி தெரியறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் அப்படின்னு உங்கள் அப்பா நேர்மையாக என்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய நேர்மைக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் தெரிஞ்சும் இப்போ நீ நல்ல பொண்ணாக என் கூட திருந்தி திருமணத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வ அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னமுமே நீ மாறலை அப்படின்னு சலிச்சுக்கிறாரு பாஸ்கர். பிறகு பாஸ்கர் சொல்கிறாரு, ஒரு நாளாவது நான் இதை குத்தி காட்டி உன்கிட்ட பேசியிருப்பேனா? இப்போவும் வாயை அடைக்கத்தான் நான் இந்த உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அன்னையிலிருந்து விஜி அமைதியாக தன்னுடைய குறையை உணர்ந்து நல்ல ஒரு பொண்ணாக மனைவியாக வாழ ஆரம்பிக்கிறா.
சுனந்தா ஆரம்பித்த பள்ளிக்கூடம் இப்போ நல்லா நடக்க ஆரம்பிக்குது. நல்ல பெயரையும் அந்த பகுதியில் வாங்கிடுது. 50 குழந்தைக்கு மேலே அங்கே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க. மாஸ்டர் முரளியையும் சுனந்தாவையும் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம், முக்கியமாக அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே எவ்வளவு நாள் தனிமையில் இருக்கிறது அப்படின்னு யோசித்த மாஸ்டர் சுனந்தா கிட்ட, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் உன்னுடைய மகனை என்னுடைய பிள்ளையா மிக அன்பாக ஆசையாக வளர்ப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு மாஸ்டர் முரளி. அவளுக்கும் மாஸ்டரை திருமணம் செஞ்சுக்க விருப்பம்தான். தன்னுடைய மகனின் விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறதா சுனந்தா சொல்லிடுறா. ஊரில் பலருக்கு மாஸ்டர் முரளியும் சுனந்தாவும் திருமணம் பண்ணிக்க போகிற விஷயம் பரவ ஆரம்பிக்குது. அந்த பள்ளிக்கூட ஆயமாக வயசான ஒரு பெண்மணி இந்த சுனந்தாவும் மாஸ்டரும் திருமணம் செஞ்சுக்கிற விஷயத்தை பற்றி சிறுவன் ஹரியுடைய காதுபட பேசிக்கிட்டு இருக்கா. சுனந்தாவுடைய மகன் ஹரி அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான். பாவம் இந்த பையன் இவ்வளவு நாள் பணம் இல்லாமல் அப்பம் சேர்த்து போய் சோறு தண்ணி இல்லாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ அவங்க அம்மா அந்த மாஸ்டர் முரளியை கல்யாணம் செஞ்சுக்க போகிறா. கல்யாணம் செஞ்சுக்கிட்டா மாஸ்டருக்கும் ஹரியுடைய அம்மாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா? அந்த குழந்தை பிறந்துட்டா இவனை அவங்க அனாதையாக விட்டுட போகிறாங்க. இல்லை வீட்டை விட்டே துரத்திட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி இப்படின்னு புரளி பேச ஆரம்பிக்கிறா அந்த ஆயம்மா. இந்த சிறுவன் ஹரி பயந்து போயிடுறான். தன் தாயும் மாஸ்டரும் திருமணம் செஞ்சுக்கவே கூடாது அப்படின்னு யோசித்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சிடு சிடுன்னு இந்த சின்ன பையன் ஹரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். மாஸ்டர் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அவர் வந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுது அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான் ஹரி. மகன் ஹரியுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்ட சுனந்தா மாஸ்டர் முரளி கூட திருமணம் செய்ய இருந்ததை கைவிட்டுட்டா. இனி தனிமையில் தன்னுடைய மகனுக்காக மட்டுமே வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிறா சுனந்தா. அதை தன்னுடைய மகன்கிட்டையும் சொல்கிறா. ஒரு நாள் பள்ளிக்கூடத்தை விட்டு சீக்கிரமாக வந்துட்டான் அந்த சின்ன பையன் ஹரி. தன்னுடைய அம்மாவுக்காக அவளுடைய பள்ளியில் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கான் ஹரி. அப்போ பள்ளிக்கூட வேன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தது. வேனில் சாவியும் இருந்தது. இந்த ஹரி அங்கே போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு டிரைவரை போல் வண்டியை ஓட்டுறது போல் பாவனை செஞ்சு விளையாட ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்து மற்ற சின்ன சின்ன பிள்ளைங்களை எல்லாம் அந்த வேனுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டு கண்டக்டர் போலவும் டிரைவர் போலவும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஹரி எதையோ பிடிச்சு இழுக்க மற்ற பிள்ளைகளையும் அப்படியே விளையாடி இழுத்துக்கிட்டு இருக்க ஹரி சாவியை முடுக்கி விட்டுடுறான். வேன் ஓட ஆரம்பித்து தறிகெட்டு ஓடியதில் வேனோட முன்புறம் ஏறி விளையாடிக்கிட்டு இருந்த பாஸ்கர் விஜயுடைய ஒரே மகன் ஜெயன் சம்பவ இடத்திலேயே நசுங்கி இறந்து போயிடுறான் அந்த ஆக்சிடெண்ட்டில். போலீஸார் வந்து விசாரிக்கிறாங்க. ஹரியை அவங்களால ஏதும் செய்ய முடியாமல் போயிடுது. ஹரி ரொம்ப சின்ன பையனாக இருந்த காரணத்தாலும் வேனை ஓட்டுறதுக்காக மற்ற பிள்ளைங்களும் முயற்சி செஞ்ச காரணத்தாலும் ஹரியை வெளியில் விட்டுடுறாங்க. ஆனால் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த சிறுவன் ஹரியை கொலைகாரன் அப்படின்னு தூற்றி வெறுத்து அவன் வெளியே வந்தாவே அவமானமாக பேசுகிறாங்க. சிறுவன் ஹரிக்கு ஏற்கனவே பயத்தில் ஜுரத்தில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த காரணத்தால் தொடர்ந்து மயங்கி மயங்கி கீழே விழ ஆரம்பிக்கிறான் ஹரி. எங்கே தன் மகனையும் இழந்துடுவோமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா சுனந்தா. அப்போ மாஸ்டர் முரளி தான் சிறுவனை வந்து தினமும் வெளியே கூட்டிக்கிட்டு போய் சமாதானமாக பேசி, இது ஒரு ஆக்சிடெண்ட்டு, தெரியாமல் செஞ்ச தப்புக்கு நாம் மன்னிப்பு மட்டுமே கேட்க முடியும், இனிமேல் இது போல் அஜாகிரதையாக இருக்கக்கூடாது அப்படின்னு பலவிதமாக சிறுவன் ஹரிக்கிட்ட பேசி அவனை டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வராரு. இறந்து போன சிறுவன் ஜெயனை நினைத்து அவங்கிட்ட தினமும் ப்ரேயர் பண்ணி சாரி சொல்கிறாரு மாஸ்டர் ஹரிக்கிட்ட. ஹரியை ஜெயனின் பெற்றோர்களிடம் அனுப்பி மன்னிப்பு கேட்கவும் சொன்னார் மாஸ்டர் முரளி. இப்போ சுனந்தா பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்த முடியாமல் பேங்க்கில் வாங்கின கடன் சுமையையும் சுமந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ சுனந்தாவை வாலண்டரியாக வந்து பார்த்த விஜி சுனந்தாவுக்கு ஆறுதல் சொன்னதோடு சுனந்தாவுக்கு உதவியாக இருந்து மீண்டும் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த உதவி செய்ய ஆரம்பிக்கிறா விஜி. சுனந்தா விஜி 2 பேரும் சேர்ந்து அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலை தொடர்ந்து நடத்துகிறதா முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுவன் ஹரி
மாஸ்டர் முரளியை தன்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கிட்டு தனக்கு தகப்பனாக இருந்து தனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு முரளியை கூட்டிக்கிட்டு வந்து தன் அம்மா கூட சேர்த்து வைக்கிறான். நன்றி.